கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடைக்கண்ணி தருள்வாய் அருணாச்சலா அப்படிங்கிறார். இந்த அருணாச்சல அக்ஷரமண மாலையில எனக்கு தெரிந்து ஒரு ரிஷியினுடைய பேரை இதுக்குள்ளார கொண்டு வர்றார். கௌதமர் போற்றும் கௌதம மகரிஷியினுடைய விஷயத்தை இந்த இடத்துல கொண்டு வர்றார். அருணா என்கிற பார்வதி கௌதமரை அழைத்து கொண்டு அச்சலமான அந்த மலையை சுற்றி வந்ததால் அந்த மலைக்கு அருணாச்சலம் என்கிற பெயர் வந்தது. இதுதான் விஷயம், புராண விஷயம். கௌதம ரிஷி எந்த ஸ்திதியில இருந்தாரோ அந்த ஸ்திதிக்கு நானும் போவேனே. கௌதமர் அப்படியெல்லாம் போற்றி பாடி இருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல பகவான் நம்ம காட்டி கொடுக்குறாரு. ஒரு ஞானி எப்பொழுதுமே என்ன பண்ணுவாருன்னா இன்னொரு ஞானியை காட்டி கொடுப்பாரு. அது இந்த பாடல்ல நடந்திருக்கு. அப்ப புராணத்துல இருக்கிற ஞானிகள்லாம் சத்தியம் இங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது சத்தியம். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அருளிய அக்ஷரமண மாலை பாடல்களுடைய தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த பாடலில் ஒவ்வொரு பாட்டுக்குள்ளரையும் பகவான் என்ன வைக்கிறார் அப்படின்னா, நமக்கு எதுனா தகவல் சொல்கிறாரு. ஒரு பாதையை காட்டுறாரு, அதுக்குள்ளனா அந்த பாதையும் காட்டுறாரு. இதில் நம்ம பக்கம் இருக்கிற நியாயங்களை எடுத்து அருணாச்சலேஸ்வர்கிட்ட சொல்கிறாரா அப்படின்னா அதையும் செய்கிறாரு. இப்படி மல்டி டைமென்ஷனாக இந்த ஜீவனுடைய பல்வேறு பரிணாமங்களை, இவனுடைய பல்வேறு அவஸ்தைகளை, இவன் படக்கூடிய பல்வேறு ஒரு தொந்தரவுகளை, இவன் படக்கூடிய அந்த துக்கங்கள் எல்லாம் கொண்டு போய் இந்த பாட்டுக்குள்ளர வச்சு எல்லாம் பண்ணினாலும் கடைசியில் அதுக்குள்ளர ஒன்று வச்சுக்கிட்டே வராரு. கருணையை வச்சுக்கிட்டே இருக்கார் இந்த பாட்டுக்குள்ளர. இந்த பாடலினுடைய முக்கியமான விஷயமே இந்த பாடல்கள் தான். இந்த கருணையை அடிக்கடி நமக்கு நினைவுபடுத்துறப்ப, உன் குறைய நான் சொல்றேன்னு நீ நினைச்சிக்காத. அடிக்கடி நான் திரும்ப திரும்ப உனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு ஏதோ காட்டிக்கிட்டே இருக்கேன், அதை நினைச்சிக்காத. ஆனா உனக்கு என்ன எல்லாம் தாண்டி இந்த அருணாச்சலம் யாருங்கிறத உனக்கு நான் சொல்லிடுறேன். நீ நம்பிக்கையை மட்டும் இழக்காத. அருணாச்சலத்துக்கு வந்துட்டின்னா நீ எந்த நம்பிக்கையும் இழக்காத. அது உன்னை கரத்தேத்தி விட்டுடும். யார் கரத்தேத்தா? அருணாச்சல மலை அடிவாரத்துல போய் உட்காந்துக்க. நீ எத்தனை முறை கிரிவல நம்பர்ஸே முக்கியம் கிடையாது. அங்க போய் உட்கார்ந்துட்டா அவன் பார்வை பட்டுடுத்துன்னா அது உங்களுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நமக்கு சொல்றாரு. அப்போ என்ன காட்டுறாரு அவரை பகவான் அப்படின்னும் பொழுது, தன்னை போன்றே அந்த அருணாச்சலத்தில் வாழ்ந்து மிகப்பெரிய ஞானியாய் திகழ்ந்த, அதே சமயத்தில் சாக்ஷாத் அந்த அம்பிகைக்கும் வழிகாட்டிய ஒரு ரிஷியை சொல்றார். அதை குறித்த ஒரு பாடல் தான் இது. அந்த பாடல் என்ன? கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடைக்கண்ணி தருள்வாய் அருணாச்சலா அப்படிங்கிறார். இந்த அருணாச்சல அக்ஷரமண மாலையில எனக்கு தெரிந்து ஒரு ரிஷியினுடைய பேரை இதுக்குள்ளார கொண்டு வர்றார். கௌதமர் போற்றும் கௌதம மகரிஷியினுடைய விஷயத்தை இந்த இடத்துல கொண்டு வர்றார். கௌதம மகரிஷிய பேரை எதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது பகவானுடைய சொந்த அனுபவம், பகவானுடைய பரம்பரையில வந்தக்கூடிய ஒரு விஷயமாவும் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா சொந்த ஊர் அனுபவம் வச்சுப்போம், பரம்பரை கூட வேண்டாம், சொந்த ஒரு விஷயம் இது. என்னென்ன, பகவானுடைய சொந்த ஊர் மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற திருச்சுழி. அந்த க்ஷேத்திரத்துக்குள்ள இருக்கிற ஊரு, அந்த க்ஷேத்திரத்துக்குரிய ரிஷியே கௌதமர் தான். ஏன்னா அந்த க்ஷேத்திரத்துக்குள்ள இறைவனை தரிசித்தவர் கௌதம மகரிஷி காட்சி அந்த ஊர் தான் அவர் காட்சி கிடைக்குது. அதே கௌதம மகரிஷி தான் இப்ப திருவண்ணாமலைக்கும் இருக்கிற க்ஷேத்திர ரிஷியா இருக்கிறார். ஒரு ஒரு ஊருக்கும் நம்ம புராணங்கள்ல எப்படி இருக்குன்னா, இந்த ஊர்ல இருக்கிற சிவனை இந்த ஞானி தரிசனம் பண்ணார், அந்த ஞானி தரிசனம் பண்ணார், லிஸ்ட் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் இந்த ஆழ்வார்களால் இந்த ஊர் பாடப்பட்டது. திருமங்கை ஆழ்வார் இங்க இருக்காரு, இது ஆழ்வார் திருநகர் நம்ம ஆழ்வார் அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரிஷியை நம்ம முன்னிறுத்தி கொண்டே இருப்போம். அந்த ஊர் சார்ந்த ரிஷி அது என்ன சொல்லுவாங்கன்னா க்ஷேத்திர ரிஷி, க்ஷேத்திர முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல திருச்சுழிக்கும் கௌதமர் தான் ரிஷியா இருந்திருக்கார். இந்த திருவண்ணாமலைக்கும் அவர் தான் ரிஷியாவும் வரார். ஏன்னா அருணாச்சல புராணத்தை எடுத்தோம்னா முதல்ல அருணாச்சல புராணத்துல கௌதமர் அங்க தவம் பண்ணி கொண்டிருந்ததாகவும், அந்த கௌதமர் அந்த தவத்தை அதை கௌதமரை தரிசிக்க சாட்சாத் அந்த பார்வதி தேவியாகிய அருணா என்கிற பார்வதி தேவி கௌதமரை சந்தித்ததாகவும், அப்பொழுது அந்த மலைக்கு அருணாச்சலம்னு பெயர் கிடையாது, அச்சலம் தான் பெயர். இங்கு அம்பாளுடைய திருநாமம் என்பது அருணா என்பது. அருணா என்கிற பார்வதி
கௌதமரை அழைத்து கொண்டு அச்சலமான அந்த மலையை சுற்றி வந்ததால் அந்த மலைக்கு அருணாச்சலம் என்கிற பெயர் வந்தது. இதுதான் விஷயம், புராண விஷயம். அப்ப கௌதம மகரிஷி எவ்வளவு ஏற்றம் பெறும், சாட்சாத் அந்த பார்வதி கூடயே போய் எப்படி கிரிவலம் வர்றதுன்னு சொல்லி கொடுத்த தான் தெரிஞ்சின்ற அந்த மலை வர வரும் பொழுது அது எவ்வளவு பெரிய விஷயம் கௌதமர். அதனால பகவான் என்ன பண்றாருன்னா, அருணாச்சல புராணத்தில் சொல்லக்கூடிய அந்த கிரிவலம் வந்த கௌதமரும் அந்த அம்பிகையும் சத்தியம் என்பதை நிரூபிப்பதாக இந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்கிறார். இந்த இடத்துல எப்படின்னா, கௌதமர் போற்றின ஒரு மலை இது. கௌதமர் போற்றும், கௌதமர் என்றென்றைக்கும் போற்றும். அதோட நிறுத்தல அது. அந்த மலை எப்படிப்பா, உனக்கு கல்லும் மண்ணுமா எல்லாம் தெரியுது, அந்த கல்லு மண் எல்லாம் கிடையாது. அது கௌதமர் போற்றும் எப்பேற்பட்ட மலை, கருணை மாமலை அப்படிங்கிறார். அந்த கருணைக்கு வந்து அளவிடுது என்னென்ன, அது என்னன்னே நம்மள அவ்வியாஜ கருணம் அப்படின்னு சொல்லுவாங்க, காரணமற்ற கருணை. திருவண்ணாமலைக்கு ஒருத்தன் நல்லவன் போனாதான் அது அருள்பாலிக்குமா? கிடையாது. ஒரு கெட்டவன் திருடன் என்ன வேணா தப்பு பண்ணி இருக்கட்டும், ஆனா அந்த மலை என்ன பண்ணுன்னா அதுக்கு என்னென்ன நல்லவன் கெட்ட எந்த பேதமும் தெரியாது. ஞானிகள் கூடலாம் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஞானிகள் கூட செல்வந்து இருப்பாங்க. பகவான் யோகிராம் சுரத்குமார் வந்து ரமணன் இப்போ வந்துட்டு போனவர் வந்து அவர் மேலே நிறைய குற்றங்கள் இருக்குது, அவர் மேலே நிறைய கேஸ் இருக்குது, பகவானே நீங்கள் அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா எனக்கு இது தெரியாதுப்பா அப்படின்னு இருக்காங்க அவங்க. ஏன்னா ஞானிகளுடைய பார்வைக்கு நல்லவர் கெட்டவர் எதுவுமே தெரியாது. ஏன்னா அது கருணை மலை, அது அவ்வியாஜ கருணை மலை. அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க, கௌதமர் போற்றும் கருணை மாமலையே அப்படிங்கிறார். கௌதமரே போற்றிருக்காரு கருணை மாமலை. இந்த இடத்துல கேட்கிறாரு, இந்த இடத்துல பகவான் கடைக்கண்ணி தருள்வாய் அருணாச்சலா அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட கௌதமர் போற்றக்கூடிய அந்த மலை இருக்கு, அவரே போற்றக்கூடிய மலை கடைக்கண்ணி தருள்தல் அப்படின்னு. கடைக்கண்ணி தருள்தல்னா என்ன இருக்கும், அப்படி ஓர பார்வை அப்படி வீசினாலே போதும். இது வரைக்கும் என்ன பார்க்காமலேயே இருந்துட்டியா நீ, நீ என்ன பார்த்திருந்தேன்னா அடுத்த ஜென்மா எடுத்திருப்பேனா? என்ன நேரா ஒரு பார்வை பார்த்து பண்ணியிருந்தேன்னா, ஒரு கடாட்சம் பண்ணியிருந்தா, ஒரு அருள் பட்டிருந்தா என் மேல, நான் இத்தனை ஜென்மா எதுக்கு எடுத்திருக்க போறேன், இந்த மனுஷ பிரிவு எதுக்கு எடுத்திருக்க போறேன், இவ்வளவு அவஸ்தைகளோட நான் எடுத்திருக்க போறேன். நம்ம ஆத்தின ஆத்மஸ்வரூபத்துல எங்கேயோ இல்லை போய் உட்கார்ந்துருக்கணும், இந்நேரம் உட்காரலையே. அப்ப என்ன சொல்றான்னு, கடைக்கண்ணி தருள்வாய் அருணாச்சலம், நீ ரொம்ப நேரால நான் பார்க்கவே வேண்டாம், அப்படி ஓரமா பார்ப்போம். குச்சேல உபாகியானம்னு பாகவதத்துல ஒண்ணு இருக்கு. குச்சேலன் வந்துட்டு போறார் கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக. அப்ப கிருஷ்ணனை பார்க்கும் பொழுது அவர் மௌனமா வர்றாரு, அவர் பேசவே இல்லை, மௌனமா அப்படியே ஏஞ்சி போயிடுறாரு. அவர் ரெண்டு பேருக்கும் உரையாடலே இல்லை அந்த இடத்துல. சமாதி அவஸ்தையிலே சமாதி அவஸ்தையில போறார். அப்ப தாயார் ருக்மணி என்ன பண்றாருன்னா, சாக்ஷாத் ருக்மணிங்கிற ஒரு மகாலட்சுமியோட அம்சம் இல்லையா, பாமா ருக்மணி, அப்படி பாக்குறாள். எப்படி தாயார் எப்படி எந்த திக்குல அப்படி பார்த்தான்னு ஓர பார்வழி பாக்குறாளாம், அந்த திக்கு முழுக்க செல்வந்து அழைச்சது அப்படின்வாங்க. அதுபோல நீ ரொம்ப நேரா கூட என்ன பார்க்க வேண்டாம், அப்படி ஓர கடைக்கண்ணால் ஒரு பார்வை பார்த்தா கூட போறோம், இப்படி பார்த்தா அப்படி போறோம், அது போதும். அதுதான் அழகு அந்த இடத்துலையும் கூட. அதனால அழகா பகவான் இந்த கடைக்கண்ணில் ஒரு பார்வை இருக்குமே, ஓ நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி. பொதுவாகவே ரொம்ப பெரிய மனிதர்கள் ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்களா, நீ வந்துட்டியான்னு கூட அப்படி பார்க்கணும், அந்த பாதையை நோக்கி வாசல் நோக்கி அப்படி கடைக்கண்ணில் வந்துட்டாங்களா பாரு அப்படின்னு திருப்புவாங்கல்ல, அதுதான் கடைக்கண்ணி தருள். அந்த கடைக்கண்ணி தருள் ஏன் அந்த பார்வைன்னா, இந்த இடத்துல வேல் மாதிரி இருக்கும். இந்த புருவத்தினுடைய இந்த இடம் ஒரு வேல் மாதிரி கூர்மையா இருக்கிறதுனால நேர்பார்வையை விட நேர்பார்வையிலாச்சும் ஒரு கோலப்பார்வை அது அப்படியே போகும். ஆனா கடைக்கண்ணிகள் அப்படிங்கிறது வேல் மாதிரி கூர்மையான பார்வை, அப்படி அப்படி ஓரமா பாக்குறது. நம்ம கூட என்ன சொல்றோம், கோபம் இறந்ததுன்னா பக்கத்துல கோபம் இப்படி பாக்குறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம், வேல் மாதிரி அந்த கோபம் போய் வந்துடும். அதனால்தான் சொல்றது கடைக்கண்ணி தருள்வாய் அருணாச்சலா, கௌதமர் போற்றும் கருணைமா மலையே கடைக்கண்ணி தருந்த, கடைக்கண்ணாலே என்ன பார்த்துறேன், அந்த அருளை எனக்கு கொடுத்துறேன். என்னவா நானும் ஒரு கௌதம ரிஷி மாதிரி பெரிய ரிஷியா இருப்பேனே. கௌதம ரிஷி எந்த ஸ்திதியில இருந்தாரோ அந்த ஸ்திதிக்கு நானும் போவேனே. கௌதமர் அப்படி இல்லை போற்றி பாடி இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல பகவான் நம்ம காட்டி கொடுக்குறாரு. ஒரு ஞானி எப்பொழுதுமே என்ன பண்ணுவாருன்னா இன்னொரு ஞானியை காட்டி கொடுப்பாரு. அது இந்த பாடல்ல நடந்திருக்கு. அப்ப புராணத்துல இருக்கிற ஞானிகள்லாம் சத்தியம் இங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது சத்தியம். இன்னைக்கு நம்ம குகை மங்கச்சுவாயரை பார்க்கலாம், விருபாக்ஷ தேவருங்க ஒரு ஞானியை பார்க்கலாம். ஏன்னா ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மழை அது மலை. அது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திருவண்ணாமலை முழுக்க ஞான தபோதனர்கள். நம்ம எப்படி வேணா அந்த ஊர்ல சாதாரணமா போய் இருப்போம், நம்ம பாட்டுக்கு வாழ்வோம், நம்ம பாட்டுக்கு வந்துன்னு இருப்போம், அந்த ஊர்ல இருக்கிற வாழ்ன்னு இருப்பா. ஆனா
அந்த ஞானம்ங்கிறது அதனுடைய அடியில இருந்துட்டே இருக்கு அந்த ஊர்ல. இது எல்லாத்தையும் தாங்கிண்டு அந்த ஞானம் அந்த இடத்துல இருக்கும். ஞான தபோதனர்கள் வாழ்கின்ற பூமி அது. அதை குறிப்பிட்ட ஊர், அந்த ஞான தபோதனர்கள் வாழ்கின்ற பூமிங்கிறது பகவான் எங்கிருந்து எடுக்கிறாருன்னா, கௌதமர் போற்றும்ங்கிறத மூலத்திலிருந்து எடுத்து வைக்கிறார் பகவான். அந்த இடத்துல கௌதமர்லிருந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பகவான். கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடைக்கண்ணி தருள்வாய் அருணாச்சலா. அவர் போற்றின அந்த மலை நீ என் மேல கடைக்கண்ணால பாரு அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றாரு. கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடைக்கண்ணி தருள்வாய் அருணாச்சலா.